தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் தேசிய நிகழ்வு கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா நாத் தேவாலயத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அஸ்கரி மல்வத்து அனுநாயக்க தேரர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய இந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் அதிகளவான பொதுமக்கள் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டின் சிரச டிவி முன்னெடுக்கும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு வரலாற்று சிறப்புமிக்க ஒலபொடுவ ரஜமகா விகாரையில் இன்று நடைபெற்றது. விகாராதிபதி ஒலபொடுவே தம்மிக்க தீரரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் பிரதம செயற்பாட்டு அதிகாரியுமான SC வீரசேகர உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். அன்பு, கருணை உள்ளிட்ட பிரம்ம நட்பண்புகளும் குடும்பம் முழுவதும் பரவுகின்றன. அது கிராமம் முழுவதும் பரவுகின்றது, அயல் வீட்டாருக்கும் பரவுகின்றது, உறவினர்களுக்கும் பரப்பப்படுகின்றது. கருணைக்கும் இரக்கத்திற்கும் முன்னுரிமை அளிக்கும் ஒரு குழுவாக நாடு முழுவதும் ஒரே தருணத்தில் இணைந்தால் அந்த கூட்டு வலிமையை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அதை நாம் சுற்றுச்சூழலிலும் காண முடியும். ஏப்ரல் மாதம் என்பது புண்ணிய கர்மங்களுக்கான மாதமாகும். இது நமக்கு சிறந்த மாதமாகும். குணநலன்கள் நிறைந்த மாதம் என்றே கூற முடியும். හිසතෙල් ගාණ්ඩ යොදා ගන්නෙම මේ අය. தலைக்கு எண்ணெய் வைப்பதற்காக பிக்குகளையே தெரிவு செய்கின்றனர். பிகாரில் உள்ள பிக்கு என்பவர் ஏனையவர்களை விட மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர், ஒழுக்கம் உள்ளவர், உடல் மனம் ஆகிய அனைத்து புலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர். அதனாலேயே அவருக்கு விசேட தன்மை இருக்கின்றது. அதாவது நாம் தியானம் செய்கின்றோம், நாம் கருணையின் பால் ஒன்றியிருக்கின்றோம். தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் இந்த புனிதமான கடமையில் பிகாரில் உள்ள தேரர்கள் ஈடுபட்டுள்ளனர். பச்சை நிற ஆடைகளை அணிந்து கிழக்கு திசையை நோக்கி தலைக்கு வேப்ப இலையையும் பாதங்களுக்கு கொழும் இலையையும் வைத்து வேப்ப இலை கலந்த மருந்து நீரிட்டு இந்த சடங்கு நிறைவேற்றப்பட்டது. அது வரலாற்று சிறப்புமிக்க ஒலபடுவ ரஜமுகா விகாரையில் 2026 ஆண்டுக்கான தேசிய தலைக்கெண்ணெய் வைக்கும் மகா உற்சவம் ஆரம்பமாகும் சந்தர்ப்பம் இதுவாகும். 2026 ஆண்டுக்கான தமிழ் சிங்கள புத்தாண்டு சடங்குகள் பல தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளன. நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் பிரார்த்தித்து முன்னெடுக்கப்படும் மற்றொரு முக்கியமான விடயமாக இந்த எண்ணெய் தேய்க்கும் சடங்கில் மக்கள் இணைந்து கொள்கிறார்கள். மீசதேவத்துவம் சம்பந்த வன்னி இதன்போது யானைகளுக்கான தலைக்கு எண்ணெய் பூசும் நிகழ்வும் இடம்பெற்றது. மாவனலை அழுத்னுவர ஸ்ரீ தெடிமுண்ட தேவாலயத்துடன் இணைந்த ஸ்வேதகிரி புராதன விகாரையில் தலையில் எண்ணெய் வைக்கும் மற்றொரு சடங்கு இன்று நடைபெற்றது. விகாராதிபதி நுகலியத்தே தேவாங்ஷ தேரரின் ஆலோசனைக்கு அமைய இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து புத்தாண்டினை முன்னிட்டு இடம்பெறும் நானுமுற மங்கள் நிகழ்வு அழுத்னுவர ஸ்ரீ தெடிமுண்ட தேவாலயத்தில் நடைபெற்றது. தேவாலயத்தின் பொறுப்பாளர் தமஸ்ரீ கருணாரத்ன தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது.